வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து குடமிளகாயில் சாம்பார் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் அதை கெட்டியாக லிக்விடாக இல்லாமல் நல்லா கெட்டியாக வச்சுக்கணும். ஆனால் சப்பாத்தியை கட்டின இட்லி தோசைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பச்சை குடமிளகா 2 குடமிளகாய் நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வகுந்துட்டு வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 தக்காளி பழம், உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி கருத்து போயிடும். அதனால் பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் வேக வைக்க போகிறோம். கடைசியாக தான் நம்ம தாளிக்கணும். உருளைக்கிழங்கு, பருப்பு, பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன்ஸ் அதிகம் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே இட்லிக்கு வைக்கிற சாம்பார் வந்து கடைசியாக தாளிக்கும் போது அந்த போடுற சாம்பார் பொடியிலேன்னா அந்த டேஸ்ட் வரும். குடமிளகாயில் வந்து விட்டமின் ஏ, சி, கே, B6 இருக்குது. விட்டமின் கே இருக்கிறதுனால போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெட் குடமிளகாயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கேன்சரை தடுக்கும். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க குடமிளகாய் அதிகம் சேர்த்துக்கலாம். கொலஸ்ட்ராலையும் குடமிளகாய் வந்து குறைக்கும். வெயிட் குறைக்கவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 2 விசிலுக்கு வைப்போம். உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரெண்டு விசிலுக்கு வைப்போம். இப்போ சாம்பார் பொடி, அதாவது இட்லிக்கு உள்ள சாம்பார் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். வரமிளகாய் வந்து ஒரு 10-15 மிளகாய் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். இவ்வளோதான் எடுத்துருக்கேன். ரொம்ப எடுத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும், சாம்பார் கொஞ்சம் புளிக்கும். அப்புறம் மல்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக போச்சுன்னா கசக்கும். அரிசியும் வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெருங்காயம். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் நுணுக்கி வச்சுக்க போகிறோம். ஒரு ட்ராப் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் மிளகாயை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நான் இப்போ தயாரிக்கிற சாம்பார் பொடி வந்து நீங்கள் 3 தடவை 4 தடவை சாம்பார் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இந்த பொடியை வந்து 1 ஸ்பூன் தான் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வரமிளகாய் தாளிக்க போட போகிறோம். இந்த பொடியில் வந்து 1 ஸ்பூன் போட போகிறேன், அவ்வளோதான். கெட்டு போகாது. நீங்கள் நிறைய இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய் நல்லா அந்த கலர் மாறின பிறகு எடுத்துடலாம். மற்றதுக்கெல்லாம் ஆயில் தேவையில்லை. இப்போ இந்த மிளகாயிலே பெருங்காயத்தை சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தை தனியாக போட்டிங்கன்னா கருகி போயிடும். பெருங்காயத்தை போட்டு நம்ம நுணுக்கி வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். போதும். இப்போ அதே கடாயில் ஆயில் தேவையில்லை. அரிசி, வெந்தயம், மல்லி, அரிசி வந்து நல்லா கலர் மாதிரி பொரியணும். கருக விட்டுறாதீங்க. கருக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் பொடியோட டேஸ்ட் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி தயாரித்து வச்சுக்கினீங்கன்னா இட்லிக்கு வைக்கிற சாம்பார் எந்த சாம்பாராக இருந்தாலும்
தக்காளி சாம்பார், குடமிளகாய் சாம்பார், ஹோட்டல் சாம்பார் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, கத்திரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி எந்த சாம்பார் வேணாலும் இந்த பொடி போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போதும். அரிசியோட நிறம் நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு. இதை மிக்சியில் நம்ம நல்லா நுணுக்கி வச்சுப்போம். நல்லா பருப்பு மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதை தாளிச்சிருவோம். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். நம்ம 2 வரமிளகாய் போட்டிருக்கோம், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் போடுங்க. சாம்பார் தூளில் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சாம்பார் நல்லா கெட்டியாக வரும். அதனால் தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஊற்றி ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தூளில் இருக்க உரப்பெல்லாம் சாரும். உரப்பு அந்த மல்லி வாசம்லாம் நல்லா சாரும். கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மல்லி போட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.